கடவுளிலே கருணை தன்னை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம். கருணை உள்ளம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது யாக்கைச் சுடர் சமூக நல அறக்கட்டளை. நம்முடைய அறக்கட்டளையின் மூலம் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமையன்று சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ பயனாளர்கள், ஏழை எளியோர், உணவுக்கு வழியின்றி தவிப்போர், மாற்றுத்திறனாளிகள் போன்ற பல நூறு பேருக்கு உணவு வழங்கி வருகிறோம். திரு அருட்பிரகாச வள்ளலார் அருளிய உண்மை உயிரிழக்க நெறியிலே நின்று எவ்வுயிரும் பசியின்றி வாழவும், எல்லா உயிரும் ஏக இறைவனை நாடவும், அதற்கான உண்மை நெறியை பயின்று அதன் வழியிலே நாங்கள் இதை செய்து வருகிறோம். ஒவ்வொரு உயிருக்கும் பசி என்பதை மட்டும் இறைவன் பொதுவாக வைத்திருக்கிறான். இதன் காரணம் என்னவென்றால், ஒருவருக்கு ஒருவர் அன்பு பாராட்டி அரவணைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். இதன் மூலமாகத்தான் நாம் இறைவனையும் தேட முடியும். ஏழையின் சிரிப்பிலே இறைவனையும் காண முடியும். அங்கே அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் நாம் வருவதற்கு முன்பே நீண்ட வரிசையிலே நின்று காத்திருந்த மக்களுக்கு சென்றவுடன் முதன் வேளையாக உணவினை பரிமாற துவங்கிவிட்டோம். இருக்கக்கூடிய மக்களெல்லாம் அங்கே நீங்கள் பார்த்தால் தெரியும், கடுமையான வெயில். அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் வாங்கி உணவை அங்கேயே உண்டு மகிழ்ந்திருந்தார்கள். பசி என்பது எவ்வளவு கொடுமையான ஒன்று என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் உலகில் எந்த துன்பத்தை யார் பட்டார்களோ தெரியாது, பசி துன்பத்தை படாத மனிதர்களே இல்லை. ஆகவே நாம் உணர்ந்த ஒரு விஷயத்தை பிறருக்கு நிவர்த்தி செய்ய வேண்டுமென்றால் தொடர்ந்து உதவிட வேண்டும். கருணையோடு நீங்கள் கொடுக்கும் உதவியினால் இந்த உயிர்கள் தொடர்ந்து பசியாறுவார்கள். நிச்சயம் உதவிடுங்கள். நன்றி, வணக்கம்.